பெருமாளே, என்னோட ரேகாக்கு உயிருக்கு எந்த ஆபத்தும் வந்திருக்க கூடாது. என் பட்டு எந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்தாலும் சரி, அவள் டிஸ்சார்ஜ் ஆகி வரும்போது நான் கண்டிப்பாக அவளை பார்க்கணும். என் பட்டுக்கு என்ன இருந்தாலும் பரவாயில்ல, கான்ஃபிடென்ட்டோட, தைரியமாக, பாசிட்டிவ் வைப்ஸோட எதாக இருந்தாலும் ஃபேஸ் பண்ண தயாராக இருக்கணும். என் பட்டு மனசளவில் உடஞ்சி போகாமல் பார்த்துக்கோ பெருமாளே. அப்போதான் அவள் உடல் அளவில் நல்லா தேடி வருவாள். பெருமாளே, என்னோட ரேகாக்கு மனநலம் உடல்நலம் எல்லாம் நல்லபடியாக இருந்து நிம்மதியாக சந்தோஷமாக பாசிட்டிவ் வைப்ஸோட எப்பவும் ஹாப்பியாக இருக்கணும் அவள். பெருமாளே, தயவு செஞ்சு அவளை என் கண்ணில் காட்டு. அவளை என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துரு பெருமாளே. நான் இதை உன்கிட்ட பிச்சையாக கேட்குறேன். ஹலோ மாப்பிள்ள. சொல்லுங்க அங்கிள். இல்லை, இன்னைக்கு 11 o'clock பக்கம் ரேகாக்கு ஆப்ரேஷன் பண்ணுறாங்க. நீங்கள் மார்னிங் வருவீங்கன்னு எதிர்பார்த்தேன். அதான் சரி சொல்லலான்ட்டு கூப்பிட்டேங்க. இல்லைங்க அங்கிள், சாரி, வேலை விஷயமா இன்னைக்கு நான் வெளியூர் கிளம்புறேங்க அங்கிள். வரக்கே 3 நாள் ஆயிரும். அதனால அந்த 3 நாள் ஹாஸ்பிட்டலுக்கு வர முடியாதுங்க அங்கிள். சரிங்க, முக்கியமான வேலைன்னு சொல்கிறீங்க, போயிட்டு வாங்க. சாரிங்க அங்கிள், வெரி வெரி சாரி. ரேகா கிட்ட சொல்லிடுங்க. சரிங்க, பார்த்து போயிட்டு வாங்க. அம்மாடி ரேகா, மாப்பிள்ள ஆப்ரேஷனுக்கு வரமாட்டாராமாம்மா. அவர் ஏதோ முக்கியமான வேலையை வெளியூர் போகிறாராம். உங்ககிட்ட சொல்ல சொன்னாருமா. வருத்தப்படாதம்மா ரேகா. 3 daysல வந்துடுவேன்னு சொன்னாருமா. இப்போ உனக்கு கண்ணு கட்ட வைக்கும்போது வந்துடுவாரா இருக்குமா? ஓகே டாடி, அதான் நீங்கள் 2 பேரும் என் கூட இருக்கீங்களே, எனக்கு அதுவே போதும். சிவா, எனக்கு இப்படி ஏதாவது ஆனால் உள்ளங்கையில் வச்சு நல்லா பார்த்துப்பேன், உன் கூடயே இருப்பேன்னு சொன்னீங்களே, இப்போ என்னோடய ஆப்ரேஷனுக்கு கூட வர மாட்டேறீங்க. எல்லாருமே இப்படித்தானா, இல்லை நீங்கள் மட்டும்தான் இப்படியா? சொல்கிறது ஒன்று, செய்கிறது ஒன்று இல்லையா? அப்பா சொன்ன மாதிரி நான் கண் திறக்கும்போது ஃபஸ்ட்டு பார்க்குறது உங்களையாக தான் இருக்கணும் சிவா. அன்னைக்கு நான் நெகட்டிவாக பேசினதுக்கே அவ்வளோ ஃபீல் பண்ணீங்க. இப்போ நான் இந்த நிலமையில இருக்கும்போது என்னை விட்டுட்டு போகிறீங்கல்ல. எப்படியெல்லாம் பேசுனீங்க சிவா? என் அப்பா அம்மா கூட பிறந்தவங்க யாராவது இருந்து இப்படி இருந்தால் நான் விட்டுட்டு போவேனான்னு சொன்னீங்க. அப்புறம் என்னை விட்டுட்டு போனீங்க. நீங்கள் எவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக எனக்கு என்கரேஜ் பண்ணுற மாதிரி பாசிட்டிவாக பேசுவீங்க. ஆனால் இப்போ நீங்கள் பண்ணுறதெல்லாம் பார்த்தா நீங்கள் என் சிவானே எனக்கு தோணலை. ஒரு நிமிஷம் கூட எனக்கு அப்படி தோணவே இல்லை. ரேகா, என் பட்டு எங்கம்மா இருக்க? உன் குரலை கேட்க முடியல, உன்னை பார்க்க முடியல. உனக்கு ஒரு கஷ்டம்னு தெரியுது. என்னால் கூட இருக்க முடியலையேம்மா. உனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு வாட்ச்மேன் சொன்னார். நீ வேதனையில் இருக்கும்போது நான் உன் கூட இருக்கணுமா இல்லையா? அதனால தான் நான் ஹாஸ்பிட்டல் வந்தேம்மா. ஆனாலும் உன்னை என்னால் கண்டுபிடிக்க முடியலையேம்மா. ஏம்மா நமக்கு மட்டுமே இப்படி நடக்குது? கடவுள் ஏன் தான் இப்படி கண்ணாமூச்சி ஆட்டம் ஆடுறாருனே தெரியல. என்னவா இருந்தாலும் சரி, பயந்துட்டு நெகட்டிவாகவே திங்க் பண்ணாதடா. தைரியமாக இரு. பட்டு, நீயும் சரி உங்கள் அப்பாவும் சரி ஒரு ஃபோன் கூட பண்ணலையேம்மா. ஃபோனில் பேசாட்டி என்னம்மா, உனக்குள்ளே இருக்கிறனா எப்பவும் உனக்காக பேசிக்கிட்டே இருப்பேன். என் உயிரே நீதான் ரேகா. என் மனசெல்லாம் நீதான் நினச்சிருக்கேன். என்னோட எண்ணங்கள் எல்லாமே உன்னை சுற்றியே இருக்கு. ரேகா, பட்டுமா, என்ன வேதனை என்ன கஷ்டப்படுறியோம்மா. என்னால் உன் கூட ஆறுதலாக இருக்க முடியலையே. நீ இல்லை என்றால் எனக்கென யாரும் இல்லையே, ஏன் இதை செய்தாய், துணையென யாருமே இல்லையே. நீதான் நாம் உடைந்து போகாதே, காதலால் கடந்து போவோமே. உனக்கென உருகினேன், உயிரில் கரைகிறேன், அனல் என எரிகிறேன், அலையாய் உடைகிறேன். உனக்கென வருகிறேன், உடலை நெகிறேன், எப்படி நீங்குவேன், என்னிடம் வா. கனவிலே வருகிறாய், கண்டதும் மறைகிறாய், கண்களில் வாழ்கிறாய், கண்ணீரில் மிதக்கிறேன். எதற்கெனை மறுக்கிறாய், இதயம் வலிக்குது, எப்படி தாங்குவேன், என்னிடம் வா. சிவா, சிவா, சொல்லு சசி. என்னாச்சு? இன்னும் அந்த ரேகாவை மறக்கலையா? சோகமே உருவமா உட்காந்துருக்க. மறக்கிறதா? அது நடக்கவே நடக்காது சசி. அவ உன்னை இத்தனை நாளா ஏமாத்திருக்காடா, புரிஞ்சுக்கோ. அவளை மறந்துரு. சரி, காலையில நேரத்து எங்க போன? எப்பவும் போல கோயிலுக்கு தான். ம் ஆ, புது கம்பெனி விஷயமா பெங்களூர் வரைக்கும் போயிட்டு வரலாமா? இன்னைக்கு கிளம்பலாம். இல்லை சசி, நான் வரல. ஏன் வரமாட்டேன்னு எனக்கு தெரியும்டா சிவா. ரேகா ஹாஸ்பிட்டலில் இருக்கான்னு உனக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால தான் நீ அங்கே வந்த. அவளை பார்க்குறக்கோசரம் தான் நீ வரமாட்டேன்னு தெரியும். ஆனால்
அவளை நான் உன்னை பார்க்கவே விட மாட்டேன். நீ பெங்களூர் வந்து தான் ஆகணும். இல்லை சிவா, புரிஞ்சுக்கோ. எனக்கும் நீ இல்லாமல் போகிறது கஷ்டமா இருக்கும். நீயும் அங்கே வந்தா உனக்கு கொஞ்சம் மைண்ட் சேஞ்ச் ஆகும்ல. ம் எனக்கும் வரக்கு இஷ்டம் இல்லை சசி. பட்டு சொல்லியிருக்கு பெங்களூர் போகக்கூடாதுன்னு. ப்ளீஸ் சிவா, புரிஞ்சுக்கோ. என் கூட பெங்களூர் வா. 2-3 நாள்ல திரும்பி வந்துடலாம். ஐயோ எனக்கு இருக்கிற வேதனை புரியாது, இவன் வேற என்னை கட்டாயப்படுத்துறானே. இப்போ என்ன பண்ணுறது? ம் ஒருவேளை பெங்களூர் போனால் சசி ஏன் ரேகாவை மறக்க சொல்கிறான்? இல்லை சசியோட பர்சனல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம்ல? ஆனால் பட்டு என்னை போகக்கூடாது சொன்னாலே இப்போ என்ன பண்ணுறது? சிவா, சிவா, நீ இங்கிருந்தா ரேகாவை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் பிளான் போடாதடா. என்னோட ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் ஃபெயில் தான். ஆனா செகண்ட் அட்டெம்ப்ட் கண்டிப்பா சக்சஸ் ஆகும். சிவா. ம் சரி சசி, நீ ரொம்ப கம்பல் பண்ணுறங்காட்டி நான் வரேன். ம் நீ ஏன் சிவா இல்ல? வெரி குட். இல்லை சசி, இல்லை, நான் ரேகா சிவா தான். சரி, இன்னைக்கு ஈவினிங் பக்கம் கிளம்பலாம். ஓகேவா? ம் ஓகே சசி. எங்கள் ரேகா பாப்பாவுக்கு கண் ஆப்ரேஷன் பண்ணி நல்லபடியாக பார்வை வந்துடணும் பெருமாளே. எங்கள் ரேகாவுக்கு ஆப்ரேஷனுக்கு மனதைரியத்தையும் உடல் தைரியத்தையும் கொடு பெருமாளே. அவளுக்கு மட்டும் ஏதாவது ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக எங்கள் மாமானால தாங்கிக்கவே முடியாது. பெருமாளே, எங்கள் வீட்டுக்கு வந்து நல்லபடியாக காப்பாற்றி கொடு. அவளுக்கு நல்லபடியாக பார்வை கிடைச்சிடணும். அவங்க தாத்தா சொன்ன மாதிரி அவளுக்கோ இல்லை அவங்க அப்பாக்கோ எந்தவித ஆபத்தும் வரக்கூடாது. நீ தான் எங்களுக்கு துணையாக இருக்கணும். பெருமாளே, எங்கள் ரேகா பாப்பாவுக்கு நல்லபடியாக பார்வை வர வச்சிரு. நாங்கள் எவ்வளவுதான் கெட்டவங்களா இருந்தாலும் அவங்க அதை எல்லாத்தையும் அனுசரித்து போகிற நல்லவங்க. அதனால் அவங்களோட நல்ல உள்ளத்துக்காகவாவது அவளுக்கு எந்த ஆபத்தும் வராமல் பார்த்துக்கோ. பெருமாளே, எங்கள் ரேகாக்கு கண் பார்வை வந்துடணும். இந்த கிழவியை நான் இங்கே ஊர்லேயே வச்சுக்கணும். அப்போ தான் நாங்கள் எந்த வேலைக்கும் போகாமல் எந்த வேலையும் செய்யாமல் இவளை வச்சு மாமா கிட்ட பேசி நல்ல பணக்கார வீட்டில் மருமகளாக போகணும். நீ தான் இதுக்கெல்லாம் எனக்கு துணையாக இருக்கணும் பெருமாளே. ஆமாம், எப்போ வந்த? காலையில். என் தங்கம், என்னம்மா ஆச்சு உனக்கு? அப்பத்தா, எனக்கு ஒன்றும் இல்லை அப்பத்தா, நான் நல்லா தான் இருக்கேன். கோயிலுக்கு போயிட்டு வந்தேன்னா அதை திண்ணீர் பூசி விட்டு சாமி, வேற ஒன்றும் இல்லை. பயப்படாதடி தங்கம், ஆப்ரேஷனில் நல்லபடியாக நடந்து கண் பார்வையெல்லாம் கண்டிப்பாக வந்துடும், சரியா? சரி அப்பத்தா. பசங்க பிள்ளையெல்லாம் எங்கேங்க அத்தை? அது என்ன வெளியே நிற்கிறாங்க? நீங்கள் சித்த ரேக்கா கூட இருக்கிறீங்களா? நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன். ஆப்ரேஷன் இன்னைக்கு தான் பையன் சொன்னா, அப்புறம் நீ அங்கே போகிறேங்கிற? 5 நிமிஷத்தில் வந்துடுவேங்க அத்தை, கோயில் இங்கே தான். சரி, போயிட்டு வா. அதுக்குள்ளே யாராவது பிள்ளை கூட்டிகிட்டு வர சொன்னாங்கன்னா என்ன பண்ணுறது, அதான் கேட்டேன். வந்துடுவேனுங்க அத்தை. டாடி. தங்கப்பிள்ள, என் தங்கத்துக்கு ஒன்றும் இல்லை, சரியா? தைரியமாக போயிட்டு வா. பாட்டி, உன் 2 அண்ணனுங்க, உன் 2 அக்காங்க, சோனியா, ரேவதி, பூமாரி, சத்யா ஆண்டி எல்லாரும் உனக்காக இங்கே ப்ரேயர் பண்ணிக்கிறோம். ஓகே? எல்லாருமே வந்திருக்காங்களாப்பா? வந்திருக்காங்கம்மா. நாங்கள் எத்தனை பேர் இருந்தாலும் நீ என்னவோ சிவாவை தான் தேடுவேன்னு எனக்கு தெரியும் ரேகா. எனக்காக இல்லைனாலும் உங்கள் எல்லாத்துக்காகவும் நான் கான்ஃபிடென்ட்டாக இருப்பேன்ப்பா. கண்டிப்பாக எனக்கு ஆப்ரேஷன் முடிஞ்சு கண் பார்வை வந்துரும்ப்பா. நான் உங்கள் எல்லாரையும் பார்ப்பேன். அதுதாம்மா எங்களுக்கும் வேணும். சரி, போகலாமாங்க? சரி, கூட்டிட்டு போங்க சிஸ்டர். பயப்படாம இரு ரேகா. மம்மி, ஒன்றும் இல்லைடா தாங்க, சின்ன ஆப்ரேஷன் தான், சீக்கிரமே முடிஞ்சிடும், சரியா? நாங்கள் எல்லாம் இங்கே தான் இருக்கோம், அப்பா சொன்ன மாதிரி. நீ போயிட்டு வா. சரி மம்மி. சிவா, இங்கே எனக்காக எல்லாருமே இருக்காங்க, ஆனால் உன்னை தவிர. பட்டு, என் செல்ல பட்டுல, நீ சிவராமனோட பொண்ணு, சிவாவோட ஒய்ஃப். நம்பிக்கையை தளர விடாம தைரியமா இருக்கணும். எப்பவும் பாசிட்டிவா மட்டும்தான் திங்க் பண்ணணும். நெகட்டிவா எதையும் திங்க் பண்ணவே கூடாது. கஷ்டமான சூழ்நிலை எதுவுமே நிரந்தரமானது இல்லை, எல்லாமே கடந்து போகும். நம்பிக்கையா இருங்க. எப்பவுமே மனசளவில் உடஞ்சி போகாதே பட்டு. அதுதான் உன்னை தோக்கடிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு சந்தோஷத்தை தரும். உனக்காக நல்லது நினைக்கிற எங்க எல்லாருக்கும் சங்கடத்தை தரும். நம்ம பேச ஆரம்பிச்ச புதுசுல எல்லாம் நீங்க நல்ல போல்டா தான் பேசுனீங்க. அதே மாதிரி இருங்க. உங்க இயல்பை யாருக்காகவும் மாத்திக்காதீங்க. என் தங்க பட்டுல கண்டிப்பா கண் பார்வை வரும். நீ ஃபர்ஸ்ட் என்னதான் பார்ப்ப, போதுமா? சிவா. கண்டிப்பா இது நடக்கும் பட்டு. மனசளவில் நம்ம எதை அடிக்கடி நினைக்கிறோமோ அதுவே கண்டிப்பா நம்ம கண் முன்னாடி நடக்கும். கண்டிப்பா கூடிய சீக்கிரமே நான் உன்னை மீட் பண்ணுவேன்.
உங்க உயிர் என்கிட்ட இருக்குது ரேகா. அது எப்போதும் என்னை விட்டு போக நான் விடவே மாட்டேன். அழுதோ கோவப்பட்டோ நம்மளோட எதிரிகளுக்கு எப்போதும் நம்ம சந்தோஷத்தை கொடுத்துடவே கூடாது. எமோஷனலி நம்ம வீக் அப்படிங்கிறத காட்டிக்கவே கூடாது. சமநிலை மனசோடு இருங்க பட்டு. எல்லா விஷயங்களையும் நல்லதோ கெட்டதோ ஒரே மாதிரியான மனநிலையில எதிர்கொள்ளுங்க. முகத்துல கவலையோ அழுகையோ வருத்தமோ காட்டிக்கவே கூடாது. எப்போதும் சிரிச்சிட்டு சந்தோஷமாவே இருக்கணும். ஏன் பட்டு எப்பவுமே அப்படிதான் இருக்கணும். தேங்க்யூ சிவா. நான் எப்பவும் போல பாசிட்டிவ் வைப்ஸோட போல்டாகவே இருப்பேன். போகலாங்க. இந்த ரேகா எவ்வளோ நாளா லீவு, இன்னைக்கு அவ கூட்டாளிகளும் சேர்ந்து லீவு. ஒருத்தர் கூட இன்னும் ப்ராஜெக்டை முடிக்கவே இல்லை. எம்டி கேட்ட என்ன பதில் சொல்றது? உங்க பொண்ணு ஆப்ரேஷன் தியேட்டருக்கு போயிட்டாங்களா சார்? போய் ரொம்ப நேரம் ஆச்சுங்க சார். சிவராமன் பொண்ணுக்கு தான் ஆப்ரேஷன் போலவே. நம்ம தூக்கி வளர்த்த பொண்ணு ரேகா. சிவராமா, இது உன்னோட ஃப்ரெண்டு சத்யன் தானே? ஆமாம்மா. அதுக்கு டாக்டரோட இங்கே வந்திருக்காரு. அதுதாம்மா நானும் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்புறமா அவரோட மனைவி கிட்டேயோ இல்லை பொண்ணுக்கிட்டேயோ கேட்டுக்கலாமா? பொறுமையா இரு. அவங்க இங்கேயா இருக்கிறாங்க? இது பேசாம அவர்கிட்டயே இப்பவே கேளு. இவரால யாருக்கும் எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது சொல்லி அனாவசியமா யார்கிட்டயும் பேச மாட்டாருமா. அவரோட பொண்ணு இங்கே தான் இருக்கா. அப்புறமா கேட்டுப்போம். மம்மி, டாடி எதுக்கு இப்போ இங்கே வந்திருக்காரு? தெரியல தங்கம். ஆனால் நேற்று நைட்டு நீ சொன்னதுமே நான் அப்பா கிட்ட சொன்னேன், நீங்கள் வாங்க, உங்கள் ஃப்ரெண்டுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும்னு. இவர் நாளாக வரமாட்டேன்னு சொன்னார். அப்புறம் என்ன வந்திருக்காரு, பேசவும் இல்லை. வீட்டுக்கு போய் தாண்டா கேட்கணும். பூமாரி, நீ ரேவதியோட அப்பா பார்த்தது இல்லைல்ல? இங்கே நிற்கிறவர் தான் ரேவதியோட அப்பா. அவர் கூட ஏன் டாக்டர் வரணும்? அதான் எனக்கும் தெரியல. ஒருவேளை ரேகாக்கு மறுபடியும் ஏதாவது ஆபத்தோ? அண்ணே, இவர் எதுக்கு இப்போ இங்கே வந்திருக்காரு? தெரியலடா தம்பி. மம்மி, உங்க பொண்ணோட ஆப்ரேஷன் நல்லபடியா முடிஞ்சுங்க சார். நாங்கள் இப்போ பார்க்கலாமாங்க? இல்லைங்க, அவங்க மயக்கத்துல இருக்காங்க. நாங்க ரூம்க்கு அனுப்பும்போது நீங்க பாத்துக்கோங்க. பார்வை வந்துடும் இல்லைங்க சார்? 2-3 நாள் கழிச்சு கட்ட வைக்கும்போது தாங்க தெரியும். சார் நீங்க வாங்க. இன்னைக்கு என்னாச்சுன்னு தெரில விக்கி. ரேவதியை பஸ் ஸ்டாப்ல நான் பார்க்கவே இல்லை. அச்சோ, ஒருவேளை என் அம்முக்கு உடம்பு முடியாம போயிடுச்சோ, இல்ல ஊருக்கு எங்காவது போயிட்டாங்களா? அப்படின்னா நமக்கு தெரிஞ்சிருக்குமே. அப்பா நம்ம கிட்ட சொல்லியிருப்பாரு. அப்பாக்கும் அங்கிள் சொன்னாதானே தெரியும், இல்லைன்னா தெரியாது. இப்போ எப்படி தெரிஞ்சுக்கிறது? விக்கி, எங்க இருக்கப்பா? விக்கி, நான் இன்னைக்கு என்னோட மருமகளை பார்த்தேனே. போங்க டாடி, சும்மா சொல்லிட்டு. நானே அவளை இன்னைக்கு ரமேஷ் பார்க்கவே இல்லைன்னு சொன்னான். ஒருவேளை உடம்புக்கு இது முடியலையோ என்னவோன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். நான் ஏன்டா சும்மா சொல்றேன்? அது உன்கிட்ட வந்து நான் உண்மையத்தான் சொல்றேன். எங்கப்பா பார்த்தீங்க? நீங்க அவங்க வீட்டுக்கு போனீங்களா? இல்ல, ஹாஸ்பிட்டல்ல பார்த்தேன். என்னது, ஹாஸ்பிட்டல்லையா? அச்சிச்சோ, அப்ப நான் நினைச்ச மாதிரியே அவளுக்கு உடம்பு சரியில்லையோ? அட, அதெல்லாம் இல்லை. அவங்க அம்மா கூட அவன் நல்லா தான் இருந்தா. அப்பா அத்தம்மாக்கு உடம்பு சரியில்லையோ? சொல்றது முழுசா என்ன சொல்ல வரேனே கேட்க மாட்டியா? எல்லாரும் நல்லா தான் இருக்காங்க. சரி சொல்லுங்க. அப்படியா டாடி? நான் கூட என்னவோ ஏதோன்னு பயந்துட்டேன். சரி சாப்பிட்டியாப்பா? சாப்பிட்டேன் டாடி. சரிப்பா, நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ, நான் போறேன். சரிங்க டாடி.